ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஹெச்எல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபைன். இப்போ நார்மலாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணச்ச சரிங்களா, இந்த ஓப்பன் லோ ஹை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஃபேமஸ். இது இப்போ இல்லை சரிங்களா, ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது சரிங்களா, இதில் ஒரே ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, இதோட சேர்த்து சரிங்களா, இந்த ஓப்பன் ஹைலோ இதோட சேர்த்து நீங்களும் ஆல்ரெடி ட்ரேடில் நிறைய கற்று வச்சுருப்பீங்க, அதை சேர்த்து ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓப்பன் ஹைலோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது சரிங்களா, இந்த ஸ்டாக்கோட விலை வந்து 100 ரூபாய். இப்போது இது ஓப்பன் ஆகச்ச மார்னிங் ஓப்பன் ஹை லோ மூணுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். இப்போ அதிகமான பையர் வந்தால் என்ன ஆகும், இந்த 100 ரூபாய் ஸ்டாக் நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும், மேலே போயிடும். அவங்க ஹை வந்து மேலே மார்க் ஆயிரும். அப்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். 100.25 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா பாயிண்டோட ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அப்படி இருந்தால் உள்ள பையர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இது இந்த ஸ்டாக் கீழே இறங்கிச்சு அப்படின்னா 98க்கு போச்சுன்னா லோ கீழே மார்க் ஆயிரும். அப்போ லோ கீழே போயிடும். அப்போ ஓப்பன் ஹையும் சேமாக இருந்தால் நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணணும். அதனால தான் Nifty 50 எப்போவுமே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்றைக்கெல்லாம் பை சைட் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பனும் லோவும் இதுலையா சிமிலராக இருக்கா அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துட்டே வரணும் சரிங்களா. அதுபோல் நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சரிங்களா, ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணி நீங்கள் மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு அப்படின்னா ஓப்பனும் லோவும், நெகட்டிவ் சைடு அப்படின்னா ஓப்பனும் ஹையும் செக் பண்ணி அதனுடைய ப்ரீவியஸ் டே சரிங்களா, ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெஃப்டிலையும் செக் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட்டு 50லையும் செக் பண்ணிங்க அப்படின்னா எப்போதுமே சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்புஜம் சரிங்களா, இதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஓவராலாக செக் பண்ணுறீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும் சரிங்களா. சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இது நல்ல சரியக்கூடிய ஸ்டாக், டவுன் ட்ரெண்டில் இருக்குது சரிங்களா, டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். பட் அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு சரிங்களா. அதனால தான் இது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஓப்பனும் லோவும் கிடச்சிது, சிமிலராக இருக்குது அப்படின்னா ட்ரேடில் நீங்கள் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் ஓப்பன் ஹைலோ ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.